my fucking soul. இப்போ இவர்தான் நெடுமாறன். This is Nedumaran's kitchen. உங்களுக்கு weight loss பண்ணனும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு குளோபல் வில்லேஜஸ் வந்துட்டு எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றீங்க. சொல்லாதீங்க. இந்த மாதிரி நீங்க லாஸ்டா வந்து யார்கிட்டயும் மூஞ்சி ராசி நீங்க பார்த்தா இது பண்ணணும் அப்படின்னு இது யார் ஐடியா கொடுத்தது? நானே தான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. நல்லா யோசிக்கிறீங்க. मैं आपको एक आइडिया दूं। हां बोल अगले हफ्ते आपकी बेटी की शादी है। अरे तो इसके साथ शादी करवा दूं पैसे वसूल करने के लिए। एक बात तो सुनिए, शादी है तो Lick, smell, smell, lick, smell, lick, smell. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவங்க அதெல்லாம் செம்மையா பண்ணுவாங்க. லிக் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. கேம் முடியதுக்குள்ள லாலிபாப் சாப்பிட்டே போயிடுவாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Super Sunday, vandachi! Super Sunday, Giriyasin Super Sunday sale. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஒரு என்னன்னு சொல்றது இல்ல ஒரு நம்மளோட கெரியரோட ஸ்டெப்பிங் ஸ்டோனா கூட கண்டிப்பா. இதுல என்னன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கிடச்சிருக்கும்ல, அந்த பிரேக்குக்கு அப்புறம் ஒரு என்ன பண்ண போகிறோன்ற இது வந்துட்டு இந்த ரெசார்ட் தான். விஜய் ப்ரோ டி பிளாக்குக்கு அப்புறம் இந்த ரெசார்ட் தான் வந்துட்டு விஜய் ப்ரோ வந்துட்டு மறுபடியும் ஓகே நீ வா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸு கை கொடுத்து தூக்குற ஒரு இதுவாக இருந்துச்சு. டி பிளாக் அப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுல விஜய் ப்ரோ நிறைய ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு நிறைய ஒர்க் பண்ணார். ஆனால் பட் எல்லாமே வந்துட்டு ஒரு இதில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஜோனில் இருந்தார் விஜய் ப்ரோ. அதை தாண்டி அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து மறுபடியும் ஒரு இதுவாக வர்றதுக்கு இந்த டைம் எடுத்துச்சு. ஸோ இது ரெசார்ட் வந்துட்டு அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பிரவீன் சாருக்கு வந்துட்டு சீரியல்லாம் தலையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்டா அப்படின்னும் போது வந்துட்டு சீரியஸ் அப்படின்னா சீரியஸா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சாருக்கு சீரீஸ் பண்ணணும் நல்ல ஒரு இது இருந்தது அவருக்கு. அப்படி இருக்கும்போது சீரீஸ் நல்ல ஒரு ஸ்டோரி சீரீஸை வந்துட்டு பிரவீன் சாருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க அமைஞ்சதால எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸும் எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் அமைஞ்சது. ஏன்னா பிரவீன் சார் வந்துட்டு இது வரைக்கும் செட்டில் வந்துட்டு எவ்வளோ பெரிய கூலான ஒரு டேரக்டராக இருந்தாலும் சரி செட்டில் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் டே 1லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் பிரவீன் சார் இது வரைக்கும் டென்ஷன் ஆனதில்லை. இவ்வளோ இருக்கும் நெக் ஆஃப் த மொமெண்ட்ல இருந்தாலுமே அவர் ரொம்ப காமா சிரிக்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ப்ரெஷருமே வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்கோ இல்லைன்னா அந்த டெக்னீஷியன்ஸ்கோ யாருக்குமே அது போடவும் மாட்டாங்க. புரியுது. ஆமா, சம்பர் அது ப்ரெஷர் போட்டாலுமே சம்பர் அதோட ஒர்க் ஸ்பாயில் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு செட்டு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறது வந்து டேரக்டர் கேப்டன் கிட்ட இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா டென்ஷன் ஆனா ஆக போகுதுடா ஜாலியா இருப்பா அப்படின்னு. அப்போ வந்துட்டு பயங்கர ஜாலியாக எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நாள் வந்துட்டு மொத்த ஏடிஸும் போயிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து பத்துட்டு இருக்கிறானுங்க. இவங்க பிரவீன் சார் மட்டும் டே அந்த பேப்பர் எடுத்துடுவான் இது எடுத்துடுவான் டே இங்கே இது ஆர்ட் இது மிஸ் ஆகுது பாரு அதெல்லாம் தேடிட்டு இருக்காரு. தேடிட்டு இருக்கும்போது போய் டோர் நான் பிரவீன் சார் கூட நான் வாக் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஒரு டோர் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்துட்டு எல்லாரும் ஏடிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. வேற டேரக்டர் இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி பயங்கர கத்திருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹாப்பி லைஃப் தானே ஜாலியா இருங்க அப்படி சொல்லிட்டு கதவு விட்டு வந்துட்டு உடனே எல்லாருமே ஓடி வந்துட்டு சார் போனா ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றான்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கர ஜாலியான பர்சனு. ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. ப்ரெஷர் பண்ணால் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கட்டும். ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் எந்த யாரையுமே தெரியும் திட்டி பார்த்ததில்ல. நரேஷ் லைட் செட் பண்ணுறா அப்படின்னு சார் ரெடி சார் அப்படின்னு அவங்க கொஞ்சம் அவன் நரேஷ் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுவான். கொடுக்குற டைம் கம்மி தான். ஏன்னா வந்துட்டு 9 சீனு 10 சீனு 8 சீனு எடுக்கணும். பயங்கரமாக ஓடணும். டேரக்டர் வந்து அதை கரெக்டாக இது பண்ணணும். ப்ளஸ் இந்த பக்கத்தில் வந்து பயங்கர ப்ரெஷர். நரேஷ் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு லைட் செட் பண்ணணும். நரேஷ் ஆத்தேஷ் இமானு. ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு மேஜராக அவுட்டோர்ஸ்ல ஷூட் பண்ணுறோம். சமவெயில் இருக்கும். நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு சீன் பிரேக் இருக்கும். டக்குன்னு ரூம்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். பட் ஆனால் இந்த டிஓபிஸ்ல இருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் பாவம் ரொம்ப நேரம் வெயில நின்றுட்டு பாவம் அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப பெரிய பிரவீன் சாருக்கும் டிஓபி டீமுக்கும் அப்புறம் ஏடிஸுக்கும் பிரேக்கே இருக்காது. செம்மடி வாங்குவாங்க. எப்படின்னா பிரவீன் சார்லாம் எப்படின்னா ஒரு ப்ரோ நீங்க நார்த் இந்தியன் தானே அப்படின்னு கேட்கற மாதிரி இருப்பாரு. அப்புறம் போக பார்த்தா நீங்க நம்பாலதான் ப்ரோ பயங்கர கருப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு ஃபுல்லா வெயில் அது இதுன்னு சொல்லி நரேஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது பயங்கர குண்டா இருப்பான். நரேஷ் தொப்பெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு வந்து குளோபல் வில்லேஜஸ் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் வந்துட்டு அப்படின்னா
எங்க ப்ரொடக்ஷன் வந்துட்டீங்கன்னா போதும், நீங்க வந்துட்டு அவனுக்கு செய்யற வேலையிலேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கோபியே லீனா தான் இருக்காரு. கோபி வந்துட்டு எங்க ஈபி இருப்பாரு, அவரு பொல்லாத தனுஷ் மாதிரி சட்டையை கட்டி விட்டு இப்படி நிக்க வச்சிட்டீங்கன்னா ஆப்ஸ் தெரியும் அவருக்கு. அவர் வந்து குண்டே ஆக மாட்டாரு. அவரு வந்துட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் அப்படி அவரு சேர்ந்தா ஃப்ரீ கார்டியோவும் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு குளோபல் வில்லேஜஸ்க்கு வந்துட்டு எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அமர் வந்துட்டு பயங்கர குண்டான் தான், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து பேண்ட்ரி செட்டப் போடுறேன்னு சொல்லிட்டு 2 நாள்லயே அமர் வந்துட்டு 3 நாள்ல வந்துட்டு பயங்கர வெயிட் லாஸ் பண்ணி எனக்கு அமர் தெரியல, இது யாரா இது அப்படின்றாங்க. எங்கடா 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 எதுவுமே காணாம அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி அமைச்சாங்க. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மேஜிக். அது வந்துட்டு காசுலாம் வெளியே வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்களே உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை வெயிட் லாஸ் பண்ண வச்சு அனுப்புறதுக்கு எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து எங்க கோபி இருக்காரு. கோபி தான் ட்ரெயினரே. ஆனா கோபி பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அவர் வந்துட்டு செம மல்டி டாஸ்கிங். அவர் இப்படிதான் எல்லாரையுமே இங்க வந்துட்டு 10 கால்ஸ் போன் பேக் டு பேக் பேசிட்டே இருப்பாரு. அட் த சேம் டைம் செட்ல வந்துட்டு என்ன இல்ல என்ன இருக்கு டைரக்டர் எதுனாலும் அவங்களதான் கூப்பிட்டு கேட்பாங்க. சோ இங்கேயுமே வந்துட்டு எல்லாமே நடக்குது. இன்னொரு பக்கம் நாங்க ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்போம். சோ அது எல்லாத்தையுமே டாக்கிள் பண்ணி எங்களை சமாளிச்சு ஒரு நல்ல மல்டி டாஸ்கர் மாதிரி. எங்க ஈபி வந்துட்டு ஒரு ஏடி, அப்புறம் இபி, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், மேனேஜர் எல்லாமே அப்படியே ஆல் டுகெதர் ஆர்ட் டைரக்ஷன்ல என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி வச்சுட்டு அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஆளு இதெல்லாம் பண்ணிட்டு எங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் இருப்பாரு. கண்டிப்பா. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட், அது கொஞ்சம் மேலோட்டமாக தான் நம்ம பேசினோம். நெடுமாறன் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் வந்து நிறைய விஷயங்கள் ட்ராவல் ஆகுது. அஃப்கோர்ஸ் சீக்காவும் வந்து அப்படின்னு இருக்கும்போது இப்போ வந்து அந்த ஸ்டோரி ஆர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் நான் அப்போவே சொல்லியிருந்தேன், நீங்கள் சீக்ரெட் கிச்சன் லீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னால மேபி இப்போ நீங்கள் வந்து கிச்சன் லீட் பண்ணுவீங்களா, இல்லை இப்போ இவங்க லீட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு மாதிரிலாம் நிறைய இந்த கதைகள்லாம் வந்து கீழே பார்க்கும்போது நாட் ஷுர் லைக் ஹவு த ஸ்டோரி லைன் கோஸ் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த நெடுமாறன் அப்படின்ற ஒரு ஆரான்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். நெடுமாறன் வந்துட்டு டைலாக் இவ்வளோதான் இருக்கும், ஆனால் அவர் ஃபில் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குல்ல அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். டைலாக்ல வந்துட்டு நம்ம விக்னேஷ், விஜய் விக்னேஷ்னு ஒரு பையன், அவன் டைலாக் எழுதி அனுப்பிடுவோம். அதுவே வந்துட்டு ஒரு பயங்கர இதுவாக இருக்கும். எமோஷனலாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக எழுதி வச்சிருவோம். அதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவார். என்னன்னா ஆட் பண்ணி ஒரு பேசுகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இருக்கும், உண்மையாகவே பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா அந்த ஃபேஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் ஃபக்கிங் கிச் அப்படின்னு தட்டெல்லாம் ஆடுமா அப்படியே அப்படியே நேர்ல இருந்து ஆடி அந்த ஃபேஸுக்கு போதான் இப்படி எட்டி பார்க்கலான்ற அளவுக்கு இப்படி பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஃபேஸ் ஃபுல்லா ஃபேஸோட சதை கூட அதையும் நடிக்க வைக்கிறாரு பாருங்க. அவர் வந்துட்டு அதை வந்துட்டு இப்படி சொல்லும் போது வந்துட்டு கிட்ட வந்து பேசுவாரா, எல்லா ஆர்டிஸ்டையும் பாருங்க பேசும்போது கிட்ட போய் பேசுவாரு. நான் இப்படியே பார்த்துட்டு இருப்பேன் அந்த ஃபேஸ். ஆக்சுவலா வந்துட்டு அவர் கிட்ட போய் அவர் கூட பெர்ஃபார்ம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பயம் வந்து அந்த ஒரு கரெக்டான எமோஷன் டெலிவரி ஆயிடும். ஏன்னா செம்ம டெரிஃபிக்கா பேசுவாரு. அவரோட டயலாக் டெலிவரி அந்த எமோஷன்ல அப்படியே அவருக்கு நம்ம வந்துட்டு பேலன்ஸ்ட் ஆயிரும். நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன். கண்டிப்பா ஆமா. ஏன்னா நான் அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் சம்வேர் இப்போ பாக்குற ஆடியன்ஸ் எங்களுக்கே வந்து ஒரு பயம் வருது. நெடுமாறன் அப்படின்னு ஒரு கேரக்டர் டைம் என்ன ஆகும்னா திடீர்னு அந்த கேரக்டராவே வாக் பண்ணிட்டு what are you doing here அப்படினா வந்து திட்டுவாங்க. அப்புறம் அந்த ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நானே இப்ப கவிப்பிரியா வந்து கிச்சனுக்குள்ள வரும்போது நானும் வந்துட்டு அப்பா புதுசா ஒரு பீஸ் உள்ள வந்திருக்கு ராகிங் பண்ணுவோமா அப்படின்ட்டு வந்துட்டுல பண்ணலாம்டா என்னடா பண்ணலாம். நானும் அவரும் இந்த ரீல் பார்ட்னர். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு பண்ணலாமா அப்படின்னுவோம். ஓகே பண்ணலாடான்றாரு. கண்டென்ட்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவரு எனக்கு ஒரு சில இதெல்லாம் அனுப்புவாரு, எனக்கு இது கண்டென்ட்டா பண்ணலாமா பண்ணுவாரு. ஓகே இது என்னடா பண்ணலாம் அதனால அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல இது. எனக்கு என்ன வந்துட்டு சரி கவிப்பிரியா வந்து ராகிங் பண்ணலாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் அபி விஷ்ணு தனியாலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கவிப்பிரியா வந்துட்டு கூப்பிட்டு நெடுமாறன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணேன். நெடுமாறனா எப்படி பண்ணுவாரு, அவளை வந்து ராகிங் பண்ணுவோம், இமிடியேட் பண்ண என்ன கிச்சனுக்கு வந்துருக்கு உனக்கு சும்மா விட்டுற முடியும்னு சொல்லிட்டு ராகிங் பண்ணுவோம் சொல்லிட்டு நீ வந்து நெடுமாறன் மாதிரி பண்ணு, விஷ்ணு மாதிரி பண்ணு, விஷ்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான், இது எப்படி அந்த மாதிரி பண்ணு, அதுக்கப்புறம் தனியா எப்படி பண்ணுவா அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்றோம். பண்ணும்போது வந்துட்டு என்ன நீங்க ராகிங் எல்லாம் பண்றீங்க, நீங்க அக்கா கடைக்கு வாங்க அப்படின்னு அக்கா கடைக்கு வர சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நாங்க வந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து இல்ல இருடா ராகிங் இப்படி பண்ணக்கூடாது இப்ப நான் பண்றேன் சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னாரு பாருங்க.
என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இப்படி பார்த்தா என்னாச்சு என்ன பார்த்தா லூஸ் வருதுடா எத்தனை வாட்டி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு ஒண்ணு கவிப்ரியா கண்ணுல தண்ணில வந்து பயப்படா ஓகே ஓகே சொன்னப்பல ஏன்னா இவ்வளவு வீக்கா இருக்கா இவ்வளவு வீக்கா தான் நம்ம டீம்ல சர்வே பண்ணுவோம் அப்படின்றாரு அப்பல அவள்தான் உனக்கு ரேங்கிங் முடிஞ்சிச்சு நீ இனிமே எங்க கேங்ல சேர்ந்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாரு. கவிப்ரியா வந்துட்டு அடா பாவீங்களா அப்படின்லாம் மனுஷனான்ற மாதிரி பயங்கர ஃபன் ஆயிடுச்சு அது. ஆனா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவரு. அந்த இவ்வளோ வருஷம் அந்த அவருக்கான ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அதை ஷோ ஆஃப் பண்ணாம ரொம்ப டவுன் டு அர்த்தா எங்க எல்லாரோடையும் பேசி ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. எஸ் எஸ் எஸ். எனக்கு வந்துட்டு இப்போ நயன்தாராவோட படத்துல கவின் நயன்தாரா பண்றாங்களே, ஆமா ஹாய், இந்த படத்துல வந்துட்டு நயன்தாரா தம்பியா ஒரு கேரக்டர் பண்ணும். பிரபு சார் வந்துட்டு எனக்கு பெரியப்பா, பிரபு சார் நயன்தாராவுக்கு அப்பான்ற மாதிரி இந்த ஒரு இது. சரி இப்போ என்னன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஷூட் வந்துட்டு இருக்கு, இங்கேயும் வந்துட்டு எனக்கு ப்ரோமோ ஷூட் இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ப்ரோமோ ஷூட்டு விட்டுட்டு போகணும் அப்படின்னும் போது அவர் எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, இங்கே பாரு ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காது, எது வேணுமோ அதை வந்துட்டு நீ அதுக்காக தான் நீ ஓடுற, உனக்கு என்ன வரணுமோ அது உங்ககிட்ட வரும். ஸோ அது வந்து நீ இது வேணும் அது ப்ரெஷர் போட்டு ரொம்ப இது வைக்காது, ஃப்ரீயாக விடு, நீயே யோசி, பொறுமையாக யோசிச்சுட்டு எது பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே எது நடக்கணுமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னார். அது வந்துட்டு சினிமா சார்ந்து சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொஞ்சம் தைரியம் கிடச்சிது. சரி ஓகே இந்த ப்ரொடக்ஷனில் இங்கே பேசிவிட்டு நான் வந்துட்டு அங்கே ஷூட் போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அப்புறம் போய் அங்கே ஷூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா படம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அங்கேயும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டேட் வாங்கி அங்கே வந்துட்டு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வாங்கி அது அங்கே கிடைக்கிறது போது எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதுவா அதுவா என்ன பண்ணுறது, இங்கேகிட்டையும் ப்ராமிஸ் கொடுத்துட்டோம் அங்கேயும் ப்ராமிஸிங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும்போது கிளியராக இருந்துச்சு இதுதான் விஷயம் இதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது டைலாக் வாங்கி நம்ம பெர்ஃபார்ம் டெலிவரி பண்ணும்போது எப்படி பண்ணுறோம். ஏன்னா ப்ராம்ப்டில் போகும்போது டைலாக்கை வந்துட்டு வாங்கி ஆர்டிஃபிஷியலாக சென்ட் பண்ணுறது ஒன்று இருக்கும். வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படின்னா பயங்கர நேச்சுரலாக இருக்கும் அது. ஸோ அது வந்துட்டு அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு பிளேக்குள்ளே போயிட்டோன்னா அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும், நம்ம கிடைக்கிற டைம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சூப்பராக பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நானும் விஷ்ணு வந்துட்டு இந்த ஆக்டிங்கில் ரொம்ப இதெல்லாம் நிறைய பேசும்போது வந்துட்டு விஷ்ணு என்னை பார்ப்பேன் அதெல்லாம் ஒரு லேர்னிங் பயங்கரமாக இருந்துச்சுன்ற மாதிரி. நாங்கள் வந்துட்டு ஒரு நாளும் வந்துட்டு எங்ககிட்ட விஷஸ் வாங்காம அவர் போகவே மாட்டாரு. நம்ம போய் நம்மளே போய் சொல்றோம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணா சரி அப்பா இந்த சீன் சூப்பரா இருந்தது அப்படின்னு அப்படின்னா சூப்பராடா செமையா அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு சார் இந்த சீன் சூப்பரா தெரிஞ்சும் ஆனா அவருக்கு அது ஒரு தனி ஹாப்பினஸ். அது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வேணும். அது வந்துட்டு அவர் வந்து டெய்லி வாங்கிடுவார். அது வந்துட்டு நான் எவ்வளவு பார்த்துட்டேன் எனக்கு எதுக்குறா இதெல்லாம்ன்ற மாதிரிலாம் இருக்கவே மாட்டாரு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை வந்துட்டு கொடுத்துருவீங்க. அவர் வந்துட்டு எப்படின்னா அந்த விஷஸ் வந்துட்டு அவர் வாங்குற அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. எங்க இப்ப வேறு இப்ப நம்ம பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி மொத்த பேர் நம்ம விஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆறா ஒன்று இருக்கும். அவரு போய் அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா மொத்த பேருமே வந்துட்டு அவருக்கு கண்டிப்பா விஷ் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி எங்களுக்காக ஒரு குட்டி பெர்ஃபார்மன்ஸ் தானே கிடைக்குமா? இப்போ நீங்க வந்து நெடுமாறன் சார் மாதிரியும் நீங்க ஆக்சுவலி நீங்களாவே இருந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக It's my fucking kitchen அப்படின்னுவாரு. Bullshit அப்படின்னுவாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய பண்ணுவாரு. நாங்க செட்ல வந்து பண்ணிட்டு இருப்போம். அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு போவாரு. அவர் என்ன அது பண்ணும்போது இங்கெல்லாம் ஷேக் ஆகுமா அதுதான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் இங்க ஆடல வேற விஷ்ணு வந்துட்டு நடுவுல வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு நெடுமாறனா நாங்க வந்துட்டு பார்ப்போம் நெடுமாறன் மாதிரி இல்ல இது இல்லடா மீட்டர் இவ்வளவுதான்டா அப்படின்னு அவ வந்துட்டு ரொம்ப அந்த மீட்டர் மெயின்டைன் இல்ல இவ்வளவுதான் பண்ணோம். இது அபிநயம் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு எஃபோர்ட் பயங்கரமா போடும். இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் மாறுதுன்றப்போ அவ ஒரு மீட்டர் வச்சிருப்பான். நாங்க போய் வேண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிருப்போம். இப்படி பண்ணும்போது நெடுமாறலாம் இங்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருப்போம். இந்த புருவம் உனக்கு பெருசா இல்ல பாரு போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி புருவம் பெருசா வச்சுன்னு வாடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னடா வைக்கலாம் முடியலாம் எடுத்துடலாம் அப்பல சரி அதெல்லாம் வேணாம் அப்படின்னும். அப்புறம் வந்துட்டு அந்த கை இப்படி வரணும் எப்படின்னா பேசும்போது கிட்ட வந்து மூந்து பாக்குற மாதிரி இருக்கணும். நீ வந்து ஆப்போசிட்ல அவளை உட்கார வச்சு என்ன பண்ணா அவளை ட்ரெயின் பண்ணிருப்போம். நீ வந்துட்டு ஆப்போசிட்ல இப்ப நீ தான் நெடுமாறன்னா ஆப்போசிட்ல இருக்கிற உனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் நிக்கிறானா அவனை போய் மோந்து பாக்குற அளவுக்கு கிட்ட போய் நின்று பேசணும் அப்படின்னு அப்படின்னா பாப்பா டே அப்படின்னு. இப்போ நீ வந்துட்டு இட்ஸ் மை ஃபக்கிங் கிச்சன் சொல்ற எப்படி சொல்லுவேன்னு சொன்னாப்புல இட்ஸ் மை ஃபக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல
இங்கெல்லாம் ஆடல பாரு, கை இப்படி வரணும், கரெக்டா கை இப்படி வரணும், கிட்ட மூக்குல கை விடுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணும்போது டி என்னடா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஒரு தடவை வந்துட்டு கவிப்பிரியா வந்துட்டு விஜய் ப்ரோ வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாரு. என்னன்னா க்ளோஸ்ல இருக்கு, தலைலாம் எதுவுமே ஷேக் பண்ணாத, கண்ணாலே நோ சொல்லு. கவிப்பிரியா ஃபர்ஸ்ட் டைம் செட்டுக்கு வரா, விஜய் ப்ரோ டைரக்ட் பண்றாரு அந்த சீனை. அப்ப வந்துட்டு கண்ணாலேயே வந்துட்டு நோ சொல்லு அப்படின்றாங்க. கண்ணாலேயே நோ சொல்றது, நானும் அபி இவன் விஷ்ணு சிரிக்கிறோம். சிரிச்சுட்டு கண்ணால எப்படா நோ சொல்லுவ, கண்ணால நீ அபியை கூப்பிட்டல, இதான் செம பெர்ஃபார்மர் ஆச்சு, கண்ணால நோ சொல்லுவா. கண்ணால அபி என்ன பண்ணோம், சாவத்திரியம்மா கண்ணால அப்படியே நவரசத்தையும் காட்டுறாங்க. அது நல்லா இல்ல, வேற இவன் பக்கம் திருப்பிட்டுல நீ கண்ணால சொல்லு, நீ எங்க கண்ணால சொல்ல போற, மூக்கால சொன்னா சொல்லுவேன். இந்த மாதிரி நாங்க சிரிச்சுட்டு இருக்கிறோம். கவிப்பிரியா ஆப்போசிட்ல இருந்துல அவளை கலாய்க்கிறோம்னு நினைச்சிட்டா. அங்க வந்துட்டுல நீங்க என்ன கலாய்க்கிறீங்க தானே, ஆப்போசிட்ல இருந்துட்டு நான் வரப்பல உன்னாலதான் கலாய்க்கல, இங்க வந்துட்டு உன்னை கண்ணால நோ சொல்ல சொன்னாங்களே, அது நோவை நீ எப்படி சொல்றன்னு பாத்துட்டு இருந்தாப்ல. அதான் கண்ணால எப்படி நோ சொல்லுதுன்னு அத போய் அவர்கிட்ட கேளு, விஜய் ப்ரோ கிட்ட கேட்டா அவரு சொல்லுவாரா இது கண்ணாலையா, இல்ல அவர்கிட்ட கண்ணா போய் கேட்டா கண்ணால நோ சொல்றது எப்படின்னு சொல்லி தருவாரு. பயங்கரமா சொல்லி தருவாரு. அவர்கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, பயங்கரமான ஒரு இது ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்படியா நீ ஆக்டிங் கோர்ஸ்லாம் வந்திருக்கியான்னு சொல்லி விஷ்ணு கேட்டான். ஆக்டிங் கோர்ஸ் என்னன்னா இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 15 நாள் ஆக்டிங் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே, ஒர்க் ஷாப் மாதிரி. ஆமா, ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா கேரக்டரையும் வந்துட்டு கூப்பிட்டு ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம். திரு சார்னு சொல்லிட்டு நம்ம கூட தான் எப்படின்னா திரு சார் வந்துட்டு ஆக்டிங் சொல்லி தராரு. 15 நாள் ஆக்டிங் ட்ரைனிங்னும் போது நான் எல்லாருமே விஷ்ணுலாம் வந்துட்டு டேய் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் வைக்கிறாங்க, பயங்கரமான ஒரு எல்லாரும் ஒரு வேற டைமென்ஷனில் தெரிய போகிறோன்ற மாதிரி நம்மளை இது பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா வந்துட்டு திரு சார் சொல்கிறாரு கேரக்டர் வாக்குன்றாரு. நீங்கள் இந்த கேரக்டராக நடந்தால் எப்படி நடப்பீங்க அப்படின்றாரு. நீங்கள் இந்த கேரக்டராக நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் நேர்டு சிவா 50 ஸ்பீட்ல நடக்கிறாரு. அப்போ நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்க நார்மல் வாக் அப்படின்னு, நார்மலா எபியா நடங்கன்னு. நான் எபியா நடப்பேன், சிவாவா நடப்பேன், எபியா நடங்க, சிவாவா எபியா அப்படின்னால அவர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. இப்போ நேர்டு சிவா 100 ஸ்பீட்ல நடக்கிறாரு அப்படின்னு. நாங்க எது சிட்டி இப்போ குத்துன்ற மாதிரி நாங்களும் நேரம் நடக்காதீங்க, இதுல நடங்க. ஒரு பக்கம் விஜய் ப்ரோ நடந்துட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் நான் நடந்துட்டு இருப்பேன், எல்லாருமே நடந்துட்டு இருப்போம். வந்துட்டு இருக்கும்போது என்னடா 15 நாள் ஆக்டிங்ல வந்துட்டு கேரக்டர் வாக்கு நியூட்ரல் வாக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண விடுறாங்களே, இது வந்துட்டு ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கு. செட்டுக்கு போனோம். செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பின்னாடி இருந்து ஓடு நாடு சிவா ஓடு, டேய் விக்கி ஓடு டேய் அப்படின்னு சொல்லி பிரவீன் சார் கமெண்ட் கொடுக்குறாரு. தனியா ஓடு ஓடு நாங்க விடப்பல. அப்பதான் நான் யோசிக்கிறேன், அப்ப இந்த கேரக்டர் வாக்கு நியூட்ரல் வாக்குன்னு சொன்னதுதான் வந்துட்டு பின்னாடி நடக்கிறதுக்குதான்ன்ற மாதிரி இருந்தா. சேர்றா எங்களெல்லாம் நடக்க விட்டீங்க ரைட்டு, ஆக்டிங் சொல்லி கொடுத்து ஆக்டிங் நடக்க விட்டீங்கன்னு சொல்லி அந்த குச்சரா இருப்பார்ல, கருப்பா குச்சரா இருப்பாரு, அவர்தான் வந்து ஆக்டிங் டீச்சரு. அவரே நடக்க விட்டாங்க. பாவீங்களா டேஞ்சரா ஆயிடுங்கன்றாங்க. அப்புறம் நான் போயிட்டு ப்ரோ 2 வாரமா நடந்துட்டு இருக்கிறோம், என்ன நடக்கும், டேய்ரா போதாண்டா வரும், அந்த கேரக்டருக்கு ஒரு பர்பஸ் வரும்டா, அந்த பர்பஸ் வரும்போது எல்லாருடைய இதுவும் ஓப்பன் ஆகும்டா. என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா ஆக்கணும், எல்லாரோட கேரக்டரையும் ரிவீல் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு என்னதாலும் அது இதுவா இருக்கும். நமக்கு ஒரு இது இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி நாங்களாம் போய் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவோம், போயிட்டு கேட்போம் ப்ரோ எப்போ எடுத்தது எப்போ அப்படின்னு அப்படின்ட்டு போயிடுவோம். ஜாலியா தான் போவோமே, எதுவுமே இதுவெல்லாம் இருக்காது, பயங்கர ஃபன்னா இருக்கும். காலையில கிளம்பி போவோம், ஈவினிங் நைட் வரும்போது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அங்க ஷூட் நடக்குதோ இல்லையோ ஒரு 3 ரீல்ஸ் ஆச்சு எடுத்துருவாங்க. ஆமா ஆமா, அது நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம், ஏன்னா வரிசையா நிறைய ரீல்ஸ் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஷாப் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா? இல்ல ஒர்க் ஷாப் டைம்ல வந்துட்டு நான் அட்டென்ட் பண்ணல, அதுல நான் இல்ல. ஏன்னா இனிஷியலா வந்துட்டு அவங்க என்னோட கேரக்டர் என்ன பண்ணலான்ற அந்த குவெஸ்சன் மார்க் ஜோன்ல தான் வச்சிருந்தாங்க. சோ இவங்க எல்லாம் பண்றாங்கன்றதுனால இவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஷாப் இருந்தது. சோ நான் டைரக்டா ஷூட் போனதுனால எனக்கு பெருசா இங்க என்ன நடந்ததுன்றது. சரி, நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருந்தேனே, ஒரு
எனக்கு டக்கு ஆக்சுவலா என்னன்னா என்னோட ஒரிஜினல் கேரக்டர் வந்துட்டு எப்போ நீங்க பார்த்தாலுமே நான் ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே தான் இருப்பேன். சிரிச்சுனே இருப்பா. நீங்க எது கேட்டாலும் சரி. நான் வந்துட்டு ஒரு நாள் பயங்கர டென்ஷன்ல பேசிட்டு இருக்க சிரிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தன் டென்ஷன்ல இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்கா. அறிவு இல்லன்ற மாதிரி பயங்கர கோவம் வரும் எனக்கு. ஆனா இதுக்கு எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்துட்டு அப்படியே opposite. So எனக்கு இது ஒரு சேலஞ்சா நானே எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ பண்ணு. நீ நான் அவர்தான் வந்துட்டு நெடுமாறன், நான் வந்துட்டு நீ உனக்கு வந்துட்டு background பிரவீன் வந்து- சார் மாதிரி சொல்லு. பிரவீன் சார். பிரவீன் சார் பிரியா வா. இரு ஒரு நிமிஷம் நம்ம பிரியா சிரிக்காத. வா பிரியா கேரக்டருக்குள்ள வா இறங்கு. கண்ணை உருட்டு மொர. ஒரு நிமிஷம். சாப்பாடு விட்டாத குழந்தைக்கு. வா. ஐயோ ஏன் சிரிக்க இல்லங்க இப்படி அர்த்தம் புரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஓம் சாந்தி. யார் அது? சரி ஓகேவா. கேரக்டர்ல வந்துட்ட பாரு. நான் வந்துட்டேன். மொர சிரிக்காத. கடைசி வரல பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன். இப்ப இவர்தான் நெடுமாறன். இவங்கதான் ஏங்க நெடுமாறன். நான் என்ன ஆங்கிள் இருங்க. மொர கண்ணை நல்லா விரி. சீரியஸா இப்படிதான் சொல்லுவாங்க. செம்ம டாஸ்கா இருக்கும் எனக்கு. எப்படின்னா பயங்கரமா இருக்கும். வர்க்கிங் அண்டர் பிரஷர் அப்படின்ற மாதிரி தானா? எப்படின்னா எப்படின்னா கேரட்ட போடு பீட்ரூட்ட போடு டக்குனு பாலடு பாருங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கரெக்டா வந்துட்டு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது நீங்க நோட் பண்ணிடணும். எப்படின்னா ஒரு பக்கம் அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்டே வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாரு. டேய் இது இருக்க சொல்லுவாங்க. இது இப்படி பண்ணோம் அது அப்படி பண்ணோம் அப்படி ஆக்ஷனா ஒரு வாட்டி ஒரு ப்ளே இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நாங்க என்ன பண்ணுவோம்னா ஜாலியா சிரிச்சிட்டு விளையாடிடுவோமா. அங்க போய் மாட்டிப்போம். ஸ்பாட்ல மாட்டும் போது நானா பண்றேன் எல்லாரும் சிரிப்பு ஏற்றி விட்டு நான் போய் நல்லா பண்ணிட்டு வந்துடுறேன். கம்முன்னு சார் எப்படி சார் ஓகேல சார் சார் இந்த விஷ்ணு சரியா பண்ண மாட்டாங்க என்னன்னு கொஞ்சம் ஸ்பாட்ல பெர்ஃபார்ம் பண்றதை விட டப்பிங் பண்றப்போ அது பாக்குறப்போ தான் வாவ் இப்படியா நம்ம பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஷூட் ஸ்பாட்ல வந்துட்டு அவரோட கமெண்ட்ரி அப்புறம் சுத்தி எல்லாரும் இருப்பாங்க. நம்ம எப்படி பண்ணோன்றது தெரியாது இல்லையா. சோ டப் பண்றப்பதான் பயங்கர எலிவேட்டடா காட்டுவாங்க. நல்லா இருக்கு இது அந்த மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ இந்த கமெண்ட்ரி ஆக்சுவலி நான் கரெக்டான ஒரு கேம் செக்மெண்ட் தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கமெண்ட்ரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து இதுவும் ஒரு ரீல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சோப்பு ஓகே சரி நான் போய் கை கட்டு வந்துடுறேன். ஓகே சோப்பு இது சாக்லேட் அதே தான். நான் என்ன பண்ணோம் ஏன்னா நீங்க ஒர்க்கிங் அண்டர் பிரஷர் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அண்ட் கமெண்ட்ரி வந்துகிட்டே இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னீங்கல்ல. அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் இந்த ஒரு கேம். நான் வந்து கமாண்ட்ஸா சொல்லிக்கிட்டே இருப்பேன். லிக் அப்படின்னா நீங்க லாலிபாப் லிக் பண்ணணும். ஓகே. ஸ்மெல் அப்படின்னா வந்து சோப்பு ஸ்மெல் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க லாஸ்டா வந்து யார்கிட்டயும் மூஞ்சி ராசி நீங்க பார்த்தா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இது யார் ஐடியா கொடுத்தது உங்களுக்கு? நானே தான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி யோசிச்சிட்டு இருக்கீங்க. டு ஸ்டார்ட் ஆஃப் அந்த நீங்க சொன்னீங்களே அந்த 5 ஸ்பீட்ல ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்பீட் ஏத்துறேன். ஓகே. ஸ்மெல் லிக் லிக் ஸ்மெல் ஸ்மெல் லிக் லிக். இருங்க ஒரு வெயிட் பொறுமையா தான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு ஸ்பீட் ஏத்துறேன்னு சொல்றேன். சரி இப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சோப்பு வாயில போட்டு நோர வந்து வாயில முட்டை விட போறாங்க. ஓகே. ஸ்மெல் லாலிபாப் மூக்குல விட்டேன் ஓடி போயிடு. ஸ்மெல் லிக் ஸ்மெல் லிக் 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 ஸ்மெல் ஸ்மெல் லிக் ஸ்மெல் லிக் ஸ்மெல் லிக். அவங்க செம்மையா எடுத்துட்டாங்க. அவங்க அதெல்லாம் செம்மையா எடுப்பாங்க. லிக் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. கேம் முடியதுக்குள்ள லாலிபாப் சாப்பிட்டே போயிடுவாங்க. லாஸ்ட் ட்ரை அவங்க ஆக்சுவலி செம்ம கோப் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கேம் நீங்க தான் வின் பண்ணீங்க. இதுல தான் ரீடேக் வாங்குறேன்னா கேம்லயே ரீடேக் வாங்குவியா? என்னது நான் இப்ப ஜெயிக்கிறேன் இப்போ பாருங்க. ரெடி 3 2 1 ஸ்மெல். இவ நான் பார்த்தேன். இவ வந்துட்டு ஏதாவது ஏமாத்துறலான்னு. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல நான் பையனா பார்ப்பேன். ஏமாத்துறா ஃபர்ஸ்ட். ரைட். ஸ்மெல் லிக் ஸ்மெல் லிக் 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 ஸ்மெல் லிக் ஸ்மெல் லிக். பிரியா தான் டிக்ளேர் பண்ணல.
என் கூட போட்டி போடக்கூடாது. என்ன சாப்பிட்டீங்க? போய் வளர்ந்துட்டு வாடா தம்பி. ஏய், இவ்வளவு தூரத்துக்குள்ள போய் வளர்ந்துட்டு வர சொல்றீங்களா? அதுதான். சோ இந்த மாதிரி ஒர்க்கிங் அண்டர் பிரஷர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்கு ஒரு குட்டி ஃபன் கேம். நாங்க பிரஷர்லயே இருக்க மாட்டாங்க, பிரஷர்ல அவங்க தான் இருப்பாங்க. நாங்க ஜாலியா வந்து சுத்திட்டு இருப்போம். எங்களை வச்சு என்னதான் பண்றது அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. எங்களை வச்சுட்டு அவங்களுக்கு தான் பிரஷர். பட் சம்வேர் எனக்கு இந்த இந்த இதுவே எவ்வளோ ஃபன்னா இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் செட் வந்து எவ்வளோ தூரம் ஃபன்னா இருக்கும் அப்படின்ட்டு ஐ குட் இமேஜின். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நிறைய பேசுனீங்க ரிசார்ட் பத்தி அண்ட் இந்த ஒரு ஃபன் செக்மெண்டோட முடியுது. ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் இஸ் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது ஒரு கிக் ஸ்டார்ட் தான். ரிசார்ட் வந்து உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய கிக் ஸ்டார்ட்டா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம எபிப்பா நம்ம பிரியாப்பா அப்படின்ற அளவுக்கு தான் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? Thank you so much for the love and Soap support. எப்படி சோப்பு கையில வச்சு தேங்க் யூ ஃபார் அப்படின்னுவியா? பேச விடண்டா. ஸோ நான் எல்லா லவ் அண்ட் சப்போர்ட்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எப்படி ரியாக்ட் ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு இந்த பீப்புளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப 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 சந்தோஷம். அது எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல வரல, பட் வெரி ஹாப்பி. ஹாப்பி. எஸ். யா. மைக் வேணுமா? மகாஜனங்களே, வடிவேல் பேசும்போது வாயில போய் கையை விட்டுவாரு. இவன் நம்பிலாம் வாய திறக்க முடியாது. அது லாலிபாப் வச்சிருக்கானே அப்படின்ட்டுருவான். என்னன்னா நான் வந்துட்டு எருமசாணியில ஒரு நல்ல விஷஸ்லாம் வாங்கினேன். நடுவில் வந்துட்டு தேட்டருக்கு போறவன் வந்துட்டு யூடியூப்ல இருக்கக்கூடாது, யூடியூப்ல இருந்தா யூடியூப் ஃபேஸாவே மாறிடுவேன், தேட்டர் ஃபேஸா மாற முடியாது சொல்லும் போது நான் படம் பண்றதுக்காக ஒரு 2 years பிரேக் எடுத்தேன். படத்துக்கான ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம், படத்துக்காக ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் வந்துட்டு பண்ணல. ப்ளஸ் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பெருசா விஷஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தாண்டி இன்னைக்கு ரெசார்ட் மூலியமா அந்த விஷஸ்லாம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த விஷஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷஸும் சரி, இந்த ரெகக்னிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்துட்டு அது ஒரு நல்லா கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அது இல்லைன்னும் போது என்னப்பா எதுவுமே நமக்கு விஷஸ் வரலையே, நமக்கு அதுக்கான ஒரு 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 மொமெண்டம் அமையலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த ரெசார்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் அமைச்சு கொடுத்துருச்சு. என்னை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணி, நான் வர சின்ன போர்ஷனையும் நோட்டீஸ் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வர போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ரா வாங்க, நீங்கள் போடுற கவுண்ட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வெளியே போகும்போது எனக்கு வந்துட்டு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்துட்டு நான் எப்படி தேங்க் பண்ணுறது தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ இது வெறும் ஆரம்பம் தான். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய நான் பார்க்கணுன்ட்டு வந்து என்னோட சார்பாக பெஸ்ட் விஷஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ரிசார்ட் சீசன் 2 வரணுன்ட்டு பெஸ்ட் விஷஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஸ்வீட்டான வாய்ஸில் பயங்கர போல்டாக எங்களை வந்துட்டு நாங்கள் பண்ணுற இந்த கொடுமைகளை உங்களுக்கும் கேமராமேனுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday. Giriyasin Super Sunday sale. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips.